இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 34 15வது வசனத்தை மட்டும் இப்பொழுது வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 34 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் நீதிமான்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த வசனத்திற்குள்ளாக நாம் போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய கண்கள் என்பதை பற்றியும் நீதிமான் என்பதை பற்றியும் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தருடைய கண்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே, ஆண்டவருக்கு தான் சரீரம் கிடையாதே, பின்பு எங்கே இருந்து அவருக்கு கண்கள் வந்தது என்று சொல்லி கேட்கலாம். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவருக்கு கண்கள் இருக்கிறதா? மனிதனை போன்று முகமும் செவிகளும் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால், தேவாதி தேவனுக்கு சரீரம் இல்லை, ரூபம் இல்லை. இந்த பூமியிலே மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சரீரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவனுக்கு சரீரம் இல்லை. ஆனால் அவர் பார்க்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மனிதன் அவனுடைய சரீர கண்கள் மூலமாக தான் பார்க்க முடியும். ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல. அவர் கண்கள் மூலமாக மட்டுமே பார்க்க முடியும் என்பதல்ல, அவராலே காண முடியும், அவர் பார்க்க முடியும் என்பதுதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரு கண் அல்ல, 2 கண்கள் அல்ல, ஏராளமான கண்கள் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். கண்கள் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய முகத்திலே 2 கண்கள் இருக்கிறதே, அப்படிதான் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது. சங்கீதம் 139 எடுத்துக்கொள்வோமானால் 7-8 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். சங்கீதம் 139 7-8 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது என்று சொல்லி வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம், அவருக்கு மறைவானது என்பது ஒன்று இல்லை என்பதுதான் பொருளாகும். அதே 139 16வது வசனத்தை வாசிப்போமானால், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். கருவை காணக்கூடிய கண்கள் அவருக்கு உண்டு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவன் நம்மை காண்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவருக்கு கண்கள் உண்டு என்பது முக்கியமல்ல, தேவன் நம்மை காண்கிறவராயிருக்கிறார், எப்போதும் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். அவருக்கு மறைவானது என்று ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்வோமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நமக்கு தெளிவாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறதாக இருக்கிறது. 2வது காரியமாக இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதிமான்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இல்லையா? பரிசுத்த வேதாந்தத்திலே ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிப்போமானால், ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற உண்மை. அப்படி வேதாகமம் சொல்லுமானால் இங்கே சொல்லப்படுகிற நீதிமான்கள் யார் என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்பி ஆக வேண்டும். இந்த நீதிமான்கள் வேறு யாரும் அல்ல, நாம் தான். நாம் எப்படி நீதிமான்களானோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கினார் என்பதுதான் பொருளாகும். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிப்போமானால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்த விசுவாசத்தினாலே தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நாம் நீதிமான்கள் அல்ல, நாமே நம்மை நீதிமான்கள் ஆக்கிக் கொள்ளவும் இல்லை. பதிலாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைத்தபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நீதிமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதை 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். ஆம், நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் இரண்டுமே ஒன்றுதான். தேவன் மட்டுமே பரிசுத்தர். ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே அவர் நம்முடைய பாவங்களை கழுவினதினாலே தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். தேவவேளையிலே நாம் இந்த சரீரத்திலே வாழுகிறபடியினாலே அந்த பாவம் நம்மை அனுதினமும் கீழே இழுக்கிறதா இருக்கிறபடியினாலே இந்த பாவ சரீரத்திலே நமக்கு வீழ்ச்சிகள் என்பது உண்டு என்பதனாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீதிமான்களாய் வாழும்படியாக, பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக, அவரை போல நாம் மாறும்படியாக தேவன் நமக்கு இலக்கை நியமித்திருக்கிறார். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், அதனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அதே வேளையிலே இந்த பூமியிலே வாழுகிற நானும் நீங்களும் அவரை போல மாறும்படியாக பணிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அந்த பொறுப்பை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நாம் பாவம் செய்யாமல் வாழ்ந்து நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. பதிலாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினாலே அவரை போல பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்மை அவர் அழைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பூமியிலே நாம் வாழும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே 100% பரிசுத்தம் என்பது காணப்பட போகிறதில்லை. சரீரத்திலே வாழுகிறோம். இந்த மாம்சத்திலே குடியிருக்கும் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் நம்முடைய லட்சியம் அவரை போல் மாறுவது. ஒரு நாளிலே இந்த பூமியிலே நாம் கண்ணை மூடும் பொழுது, நாம் ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டபடியினாலே, நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினாலே, அவருடைய கிருபையினாலே நாம் அவருடைய சமூகத்திலே பரலோக ராஜ்யத்திலே போய் சேருகிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நாம் முழுமையாக பாவம் நீக்கப்பட்டவர்களாக, 100% பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாக, அவருடைய சமூகத்திலே மகிமை அடைந்தவர்களாக இருப்போம் என்பதுதான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது. ஆனால் இந்த பூமியிலே வாழும் பொழுதே நமக்கு அந்த பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நீ இனிமேல் பாவத்திற்கு அடிமை அல்ல, பாவம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனைப் போல வாழ்வதுதான், அவரைப் போல மாறுவதுதான் உன்னுடைய லட்சியமாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதுதான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்கான பொருளாகும். அப்படியானால் தேவன் அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்காக என்ன செய்கிறார் என்பதை தான் இந்த சங்கீதம் 34 நாம் படிக்கிறோம். 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய உண்மையான நிலைமையை அவர் அறிந்து நமக்கு
ஒத்தாசையாய் நிற்கும்படியாக அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைகள் மேலே தன் கண்ணை வைத்திருப்பது போல ஆண்டவர் தன் கண்களை நம்மேலே வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 121வது சங்கீதத்திலே வாசிப்போமானால் 121வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. காரணம் என்ன சொன்னால், அவர் எப்போதும் நம்மேலே தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் பொருளாகும். சங்கீதம் 32 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆம், கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். இது எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் தெரியுமா? அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 15வது வசனத்திலே மற்றொரு காரியத்தை சொல்கிறார். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதே காரியத்தை 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆம், நீதிமான்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எதற்காக தெரியுமா? 17வது வசனம் கடைசியிலே வாசிக்கும் பொழுது, அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், நம்ம எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கும்படியாக தேவன் கவனமாக இருக்கிறார். 19ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொன்னால், அவன் இந்த பூமியிலே வாழுகிறபடியினாலே, அவன் இந்த மாம்சமான சரீரத்திலே வாழுகிறபடியினாலே, அது மட்டுமல்ல, ஆண்டோடைய வார்த்தைக்கும் ஆண்டோடைய ஆலோசனைக்கும் எதிராயிருக்கிற இந்த உலகத்திலே அவன் வாழுகிறபடியினாலே அவன் அநேகராலே பகைக்கப்படுகிறவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். ஆம், சத்துரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியாக இருக்கிறார். இந்த உலகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிறது. அதனாலே இந்த உலகத்திலே நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரின் யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பிரியமானே, இன்னைக்கு நமக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுது நம் ஆண்டுடைய பிள்ளைதானே, ஏன் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட வேண்டாம். நாம் இந்த பூமியிலே வாழும் மட்டும் நமக்கு துன்பங்கள் உண்டு. அது தேவன் நமக்கு கொடுக்கிற துன்பங்கள் அல்ல, தேவன் நிமித்தமாக நமக்கு வருகிற துன்பங்கள். நீதிமானாய் வாழ வேண்டும் என்ற ஆசையுள்ளவர்கள் படுகிற துன்பமாயிருக்கிறது. இந்த உலகம் நமக்கு எதிராய் நிற்கிறபடினாலே வருகிற துன்பமாயிருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? இந்த 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். அங்கே யோவானிலே வாசிக்கும் பொழுது, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆம், உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. துன்பம் வரும் என்பது உண்மைதான், அநேக துன்பங்கள் உண்டு என்பதும் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். காரணம், அவருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவன் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நீதிமானுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதம். அநேக துன்பங்கள் வந்தாலும் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் தைரியமாக அவர் நம்மை அழைத்த அழைப்பிலே ஓட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளலாம். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறபடினாலே, அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறபடினாலே தைரியமாக இந்த உலகத்தை நாம் கடக்க முடியும். இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும்.
இதை மனதிலே வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தைரியமாய் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஓடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.